ஹாய்! இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வந்து புதுப்பட்டினம் பீச்சுக்கு தான் போக போகிறோம். நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் புதுப்பட்டினம் பீச் இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஃபேமிலியாக தான் போகிறோம் எல்லாருமே. நாங்கள் பார்த்திங்கன்னா பள்ளத்தூர் 2ஆம் புலிக்காடு வழியாக மல்லிப்பட்டினம் போய் அப்புறம் தான் புதுப்பட்டினம் போகிறோம். பட்டுக்கோட்டையிலேருந்து அதிராம்பட்டினம் வந்து அப்புறமும் வந்து புதுப்பட்டினம் போகலாம். எப்படி வேணாலும் போகலாம். ரெண்டுமே வந்து ஒரே டிஸ்டன்ஸ் தான். நாங்கள் வந்து இந்த சைடாக போகிறோம். நாங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு 2-3 டைம் இங்கே வந்திருக்கோம் புதுப்பட்டினத்துக்கு. ஆனால் வந்து நாங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போகிறதுக்கே மேக்ஸிமம் 5லேருந்து 5:30 ஆகிடும். நாங்கள் போய் ஒரு 1/2 அன் ஹவர் கூட அங்கே இருக்க முடியாது. அதுக்குள்ளே இருட்டிடும். உடனே கிளம்பி வந்துடுவோம் நாங்கள். சரி, இப்போ தான் இந்த டைம் தான் கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கிளம்பி எல்லோரும் ஃபேமிலியாக போயிட்டுருக்கோம். நார்மலாகவே சண்டே பார்த்திங்கன்னா புதுப்பட்டினம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதனாலவே நாங்கள் கிளம்ப மாட்டோம் எப்போயுமே. இன்றைக்கி வந்து சரி, எல்லா தடைகளையும் மீறி வந்து சரி கொஞ்ச நேரம் போய் பேசிகிட்ருக்கலாம், பாப்பாவையும் கொஞ்சம் விளாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து மல்லிப்பட்டினம் ரீச் பண்ணிட்டோம். மல்லிப்பட்டினத்துக்கு அடுத்த ஸ்டாப்பிங் தான் புதுப்பட்டினம். அங்கே அந்த பஸ் ஸ்டாப் வழியாகவும் போகலாம், அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங்கும் இருக்குது, அந்த வழியாகவும் போகலாம். அந்த பஸ் ஸ்டாப் பின்னாடி இருக்க வழி தான் வந்து ஷார்ட்டு. அங்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப சுற்றி போகும். அதுவும் ஷார்ட்டு தான், ஆனால் அது வந்து ரொம்ப சுற்றி போகும். ஒரு வழியாக நம்ம வந்து புதுப்பட்டினம் ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மணி வந்து 3 மணி இருக்கும். ஆனால் அப்போவே செம வெயில். நாங்கள் இந்த பீச்சுக்கு போகிற எக்ஸைட்மெண்ட்லேயே அந்த வெயிலெலாம் சுத்தமாக தெரியவே இல்லை. ஏரியாவை பார்த்தா ரஷ்ஷாக இல்லாத மாதிரி தான் தெரியுது, ஆனால் போய் பார்த்தா தான் தெரியும். ரோடு வந்து இப்போ வந்து போட்டிருக்காங்க போல இருக்குது. நல்லா இருக்குது போகவே. வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக நம்ம கடற்கரைக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம பீச். எப்படி இருக்குன்னு நீங்களும் அந்த வியூ பாருங்கள். நாங்கள் வந்து ரீச் பண்ணும்போது மணி 4 மணி. ஆனால் 4 மணிக்குமே வந்து பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டு பாப்பா விளையாட விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கடலில் கால்லாம் நனைச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு சரி க்ரௌடுக்கு முன்னாடி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக வந்து க்ரௌடில் வந்து மாட்டிக்கிட்டோம். பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. கடலை விட்டு நாங்கள் கிளம்பும்போது மணி 6 மணி ஆகிடுச்சு. அந்த டிராஃபிக்லாம் விட்டு நாங்கள் வெளியில் வர்றதுக்கே பார்த்திங்கன்னா 6:30 ஆகிட்டு. ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.